positioning, உங்கள் ஸ்தானத்தில் வந்து நிற்பதும், timing. அந்த காலகட்டமும் When both come together, ரெண்டும் ஒன்றாக இணையும் பொழுது revival comes. எழுப்புதல் வர ஆரம்பிக்கும். Stirring of the Holy Spirit comes. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுகிறது வரும். You are an ordinary shepherd. நீங்க ஒரு சாதாரண மேய்ப்பனாக தான் But இருக்கிறீர்கள். today God will stir your heart. ஆனா இன்றைக்கு தேவன் உங்கள் இருதயத்தை ஏவி, And He will give you the faith to defeat the giant. ஆமென், அந்த பெரிய சத்துருவை ஜெயம் எடுக்க தேவன் உங்களுக்கு பலத்தை தரப்போகிறார். When you position yourself at the right place and in the right timing, heavens will open up for you. ஏற்ற நேரத்துல உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்துல நிற்கும் பொழுது வானங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தேவன் நிர்ணயித்த ஸ்தானத்துக்கு நீ வந்து நிற்கும் போது உன்னை கர்த்தர் ஏவ ஆரம்பிப்பார். God wants us to move to the next realm. ஆண்டவர் நம்மை அடுத்த பரிமாணத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to lift us to the next dimension. அடுத்த பரிமாணத்திலே நாம் பயன்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். What happened on the day of Pentecost? பெந்தேகோஸ்து நாளன்று என்ன நடைபெற்றது? There was an infilling for an outpouring. அவர்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்த அபிஷேகம் வெளியரங்கமானது. Hallelujah. Hallelujah. I say it again. நான் திரும்பவுமாக சொல்லுகிறேன். There was an infilling for an outpouring. வெளியே ஊற்றப்படுவதற்கு முன்பாக உள்ளே நிரப்பப்படுதல் அந்த நாளிலே நடந்தது. Today I am asking God இன்றைக்கு நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், that there will be a stirring up in your heart. உங்க இருதயத்துக்குள்ள அந்த ஆவி ஏவப்படும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். That there will be a move of the Holy Spirit inside in your heart. உங்கள் இருதயத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். Turn with me to Judges chapter 13 verse 24-25. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24-25. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். The woman gave birth to a boy and named him Samson. அந்த பிள்ளை வளர்ந்தது. He grew கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். and the Lord blessed him. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? The Bible says, and the Spirit of the Lord began to stir him while he was in Mahane Dan between Zorah and Eshtaol. சோராவுக்கும் எஸ்ரோவுக்கும் நடுவிலே உள்ள தானின் பள்ளத்தாக்கில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ தொடங்கினார். The Lord started to stir his spirit. ஆண்டவர் அவனுடைய ஆவியை ஏவ தொடங்கினார். What happens when God starts to stir inside you? ஆண்டவர் உங்களுக்குள்ள உங்கள் ஆவியை ஏவும்போது உங்களுக்குள் என்ன நடைபெறுகிறது? Whenever the Lord stirs up your heart, எப்போலாம் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஏவுகிறாரோ, there is something new that births. ஏதோ ஒரு புதிய காரியம் உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கிறது. A new song will birth. ஒரு புதிய பாடல் பிறக்கிறது. A new ministry will birth. புதிய ஊழியங்கள் பிறக்கிறது. A new design will birth. ஒரு புதிய டிசைன்ஸ் பிறக்கிறது. A new format will birth. ஒரு புதிய செயல்பாடுகள் பிறக்கிறது. Today the Lord wants to stir your heart இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஆவியை உங்கள் இருதயத்தை ஏவ விரும்புகிறார். for something supernatural. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்திற்காக ஏவ விரும்புகிறார். You are going to move into the next dimension. நீங்கள் அடுத்த பரிமாணத்திற்குள் கடந்து சென்று செயல்பட போகிறீர்கள். In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் in the temple worship, ஆலயத்தில் அவர்கள் வந்து ஆராதிக்கிற போது there was no signs and wonders. அந்த இடத்துல அற்புத அடையாளங்கள் கிடையாது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டில் when they came to worship, அவர்கள் தேவனை ஆராதிக்க வரும்பொழுது presence was there, தேவ பிரசன்னம் காணப்பட்டது. but power was missing. ஆனா வல்லமை அந்த இடத்தில் காணப்படவில்லை. Somebody hallelujah. ஹல்லேலூயா. All the displays of power, எல்லா வல்லமையின் வெளியரங்கமாக்குற காரியங்கள், they were all displayed outside the temple. ஆலயத்திற்கு வெளியே அந்த காரியங்கள் செயல்பட்டன. But when Jesus Christ came, ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிறகு he started performing miracles
in the temple. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தேவாலயத்தில் அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பித்தார். There was a man with a withered hand. ஒரு சுமி போன கையுள்ள ஒரு மனிதன் காணப்பட்டார். The Lord Jesus said, stretch your hand. இயேசு சொன்னார், உன் கையை நீட்டு. And immediately he got healed. உடனடியாக அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். There was a woman who was bent for 18 years. 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரீ இருந்தார்கள். The Lord said, she is also Abraham's daughter. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமின் மகளாக இவள் இருக்கிறாள். And so he delivered her. அவளை விடுதலை ஆக்கினார். Immediately she was able to stand straight. உடனடியாக நிமிர்ந்து நிற்க முடிந்தது. All these miracles happened in the temple. எல்லா அற்புதங்களும் ஆலயத்திலே நடைபெற்றது. These are recorded supernatural testimonies of miracles. இதெல்லாம் எழுதப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சிகளும் அற்புதங்களுமாய் இருக்கிறது. When Jesus Christ came, இயேசு கிறிஸ்து வந்த பொழுது he said, அவர் சொன்னார், I give you authority. நான் உங்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன். From when you get this authority from heaven, நீங்கள் பரலோகத்திலிருந்து இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது you will go across the world and make disciples. நீங்கள் உலகம் முழுவதுமாக கடந்து சென்று சீஷர்களை உருவாக்குவீர்கள். Who will perform these miracle signs and wonders? யார் இந்த அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார்களாம்? The ones who are my disciples. என் சீஷர்களாக இருக்கிறவர்கள் செய்வார்கள். Not just apostles. அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, Everyone can do it. எல்லாருமே அதை செய்ய முடியும். In Mark chapter 16 verse 17 18, மார்க் 16 அதிகாரம் 17 18 வசனத்தில் the Lord Jesus said, இயேசு இப்படியாக சொல்லுகிறார், these are the signs that will follow the disciples, believers. இதெல்லாம் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று போடப்பட்டிருக்கு. Those that believe in the Lord Jesus Christ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, these are the signs that will follow them. இந்த எல்லா அடையாளங்களும் அவர்களை தொடருமா. What are the signs? என்ன அடையாளங்கள்? In my name they will chase demons. என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். They will speak in unknown tongues. அந்நிய பாஷைகளிலே பேசுவார்கள். And they will take serpents. சர்ப்பங்களை எடுப்பார்கள். And whatever they drink, nothing will harm them. சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. Amen. ஆமென். And then the Bible says, வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, they will lay their hands on the sick. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். And they will be healed. அப்பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். The Bible does not say வேதம் இப்படியாக சொல்லவில்லை, ordinary fever will be healed, corona will not be healed. சாதாரண ஃபீவர் மாத்திரம் சுகமாகும், கொரோனா சுகமாகாது என்று சொல்லவில்லை. My Bible says, என் வேதாகமம் சொல்லுகிறது, our Bible says, நம்மளுடைய வேதாகமம் சொல்லுகிறது, whatever sickness will be healed. எந்த வியாதியாக இருந்தாலும் சுகம் உண்டு. When the believer places his hand, விசுவாசி கைகளை வைக்கும் பொழுது, the Lord prophesied it before he was taken up. ஆண்டவர் பரமேறுவதற்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். Hallelujah. In the very next verse in Mark 16:19, அடுத்த வசனத்திலேயே நாம் பார்ப்போம் என்றால், the Lord is lifted up and is seated on the right hand of the Father. ஆண்டவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். And so these disciples, they go across and they do and there's something happens. ஆமென். இந்த சீஷர்கள் எல்லாம் கடந்து சென்று ஏதோ ஒரு பெரிய காரியம் நடைபெறுகிறது. Mark 16:20. மார்க் 16 அதிகாரம் 20 வசனம். போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். They went and preached in all the places. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து, The Lord God was with them and he moved in the midst. அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். He confirmed the word with signs and wonders. Amen, amen, amen. Somebody shout hallelujah. Hallelujah. For too long a time we have been only preaching in India. நாம் இந்தியால ரொம்ப காலமா வெறும் பிரசங்கம் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். Here and there few miracles did happen. இங்கேயும் அங்கேயும் ஒரு சில அற்புதங்கள் நடைபெறுகிறது. But this is the time and season ஆனா இதுதான் காலகட்டம், நேரம் for a supernatural healing, raising the dead revival. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அடையாளங்கள் செய்கிற ஒரு பெரிய மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு எழுப்புதலாக இருக்கிறது. Season of miracles is starting today. அற்புதங்களின் நேரம் ஆரம்பிக்கிறது. The believers will do signs and wonders. விசுவாசிகள் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார்கள். You see, Samson was prophesied to his parents. சிம்சோனை குறித்து அவர்கள் பெற்றோருக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. Before he was born, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே his mother and father had a visitation from heaven. பரலோகத்தில்
குடும்பத்திலிருந்து அவங்க தாய் தகப்பனுக்கு ஒரு சந்திப்பு நேரிட்டது. There was a prophecy over his life. அவருடைய வாழ்க்கையின் மேல் ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. But it did not start to unfold until the Lord stirred his heart. ஆண்டவர் அவருடைய இருதயத்தை ஏவுகிற வரையிலும் அந்த தீர்க்க தரிசனம் செயல்படவில்லை. There is a prophecy over you. உங்கள் மேலும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. There are many people of men of God who prophesied over your life. அநேக தேவ ஊழியக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். But when the Lord stirs your heart, ஆனால் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஏவும் பொழுதுதான் immediately all the prophecies will start functioning. உடனடியாக அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் செயல்பட ஆரம்பிக்கும். All the giftings and talents the Lord put inside your heart will start coming out. உங்கள் இருதயத்திற்குள்ள இருக்கிற எல்லா தாளந்துகளும் வரங்களும் வெளியரங்கமாக ஆகும். The Lord is telling me to tell you today, ஆண்டவர் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல வைக்கிறார். He is going to stir your heart. உங்கள் இருதயத்தை ஏவ போகிறார். And all the prophecies over your life are going to start happening from today. ஆமென். உங்கள் வாழ்க்கையின் மேல் பேசப்பட்ட எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் இன்னையிலிருந்து ஆக்டிவேட் ஆக போகிறது. Somebody said amen. ஆமென். Who is the one who activates the prophecy? யார் இந்த தீர்க்க தரிசனத்தை ஏவி செயல்படுத்த வைக்கிறவர்? Judges 13:25 says, நியாயாதிபதிகள் 13:25 இப்படியாக சொல்லுகிறது. அவன் சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். See, the Bible says the Lord started stirring his heart. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தை ஏவ தொடங்கினார். The Bible says that he positioned himself and the Lord started stirring up. அவர் அதுக்காக அவரை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆவியானவர் இருதயத்தை ஏவ ஆரம்பித்தார். When you come to the place where God has designed for you, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு நீங்கள் வந்து நிற்கும் பொழுது, when you come to the upper room, நீங்க மேல் வீட்டறைக்கு வரும் பொழுது, the Lord will start stirring up your heart. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஏவ தொடங்குவார். ஆமென். தேவன் நிர்ணயித்த ஸ்தானத்துக்கு நீ வந்து நிக்கும்போது உன்னை கர்த்தர் ஏவ ஆரம்பிப்பார். Amen. When you come and stand in the designated place where God has designed for you, He will stir up your spirit. A Swiggy boy, ஒரு ஸ்விக்கி கொண்டு வருகிற ஒரு மனிதன், a Swiggy food delivery boy, சாப்பாடு டெலிவரி பண்ணுகிற ஒரு மனிதன், when he came to a military out, அவன் ஒரு மிலிட்டரி யூனிட்டுக்கு அவன் வரும் பொழுது he saw the enemy Goliath. சத்ரு ஆகிய அந்த கோலியாத்தை பார்க்கிறான். Who is that Swiggy delivery boy? அந்த ஸ்விக்கி டெலிவரி பாய் யாரு? David. தாவீது தான் அது. He got some பருப்பு for his brothers. அவங்க சகோதரர்களுக்கு பருப்பு சாதம் கொண்டு வந்தார் போல. He brought all the sambar sadam. எல்லா சாம்பார் சாதம் பொரியல் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கார். He was Swiggy delivery. அவர் ஸ்விக்கி போல டெலிவரி பண்றதுக்காக Father வந்தார். said, David, you are only Swiggy. அப்பா சொன்னாரு, தாவீதே நீ வெறும் ஸ்விக்கி தான். Today many of you are like that. ஆனா இன்னைக்கு अनेகர் அப்படி இருக்கீங்க. You are just carrying the word of God to others. நீங்க வெறும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் மற்றவர்களுக்கு கொண்டு போறீங்க. You are just serving your family. நீங்க உங்கள் குடும்பத்திற்கு ஊழியம் செய்கிறீர்கள். You are just serving your company. உங்கள் கம்பெனிக்கு ஊழியம் செய்கிறீர்கள். You are just serving a man of God. நீங்க ஒரு தேவ மனிதனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். Suddenly the Lord will stir your heart. Amen. திடீர் என்று தேவன் உங்கள் ஆவியை ஏவ போகிறார். You are an ordinary shepherd. நீங்க ஒரு சாதாரண மேய்ப்பனாக தான் But இருக்கிறீர்கள். today God will stir your heart. ஆனா இன்றைக்கு தேவன் உங்கள் இருதயத்தை ஏவி, And He will give you the faith to defeat the giant. Amen. அந்த பெரிய சத்துருவை ஜெயம் எடுக்க தேவன் உங்களுக்கு பலத்தை தர போகிறார். There is somebody watching me. யாரோ என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. And God is speaking to your heart. ஆண்டவர் உங்கள் இருதயத்திற்குள்ளாக பேசிக் கொண்டு Did I not call you for signs and wonders? நான் உன்னை அற்புத அடையாளம் செய்வதற்கு உன்னை அழைக்கவில்லையா? Did I not tell you I will anoint your hands? நான் சொல்லலையா உன் கைகளை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று? That you will pray and cancer will go. நீ ஜெபிக்கும் பொழுது கேன்சர் வியாதி சுகமடையும் என்று That சொல்லலையா? you will raise dead people. ஆமென். நீ மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போகிறாய் என்று நான் சொல்லவில்லையா? Hallelujah. 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 Swiggy boy. Swiggy boy. Suddenly he says, திடீர்னு அவர் சொல்றாரு, I will defeat this giant. நான் போய் இந்த சத்துருவை மேற்கொள்ளுவேன். He says, I will defeat Goliath. அவர் சொல்லுகிறார், நான் போய் இந்த கோலியாத்தை அடிச்சு காலி பண்ணிடுவேன். King and the whole army are scared. ராஜாவும் முழு படையும் பயந்துகிட்டு இருக்கிற But the நேரத்துல man whose heart is stirred by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்ட இருதயம் உள்ள அந்த தாவீது when he came to the position, அவர்
அந்த ஸ்தானத்திற்கு வந்து நின்ற பொழுது, when he came to that position, அந்த ஸ்தானத்தில் வந்து நின்ற பொழுது, Holy Spirit took over. பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக மேற்கொள்ள He ஆரம்பித்தார். was anointed by Samuel in the past. கடந்த நாட்களில் சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். The anointing was on him. அந்த அபிஷேகம் அவர் மேல்தான் இருந்தது. The Holy Spirit was silently functioning. பரிசுத்த ஆவியானவர் அமைதலாக அவருக்குள்ள செயல்பட்டு கொண்டுதான் இருந்தார். But one day, ஆனா ஒரு நாள் the Holy Spirit stirred him so much. பரிசுத்த ஆவியானவர் அவரை பயங்கரமாக ஏவி நெருக்கினார். யாரும் மூடி போட்டு வைக்க முடியல. No one can close it with a lid. அவங்க அப்பா தேராத கேஸ்னு சொல்லி வனாந்தரத்துல விட்டாரு. அவங்க அப்பா அண்ணமாரு தேசம் எல்லாத்தையும் தாண்டி கர்த்தர் தாவீதை உயர்த்தி விட்டார். Amen. God lifted up David beyond their family, brothers and nations and everyone. Come and position yourself. இப்ப வந்து உங்க ஸ்தானத்தில் நில்லுங்கள். Serve your family. உங்கள் குடும்பத்திற்கு ஊழியம் செய்யுங்கள். Serve your pastor. உங்கள் போதகருக்கு ஊழியம் செய்யுங்கள். You will come into that position. நீங்க வந்து அந்த ஸ்தானத்துல வந்து நிற்கும் When பொழுது, you come to that place, நீங்க அந்த ஸ்தானத்துல இடத்துல வந்து நிற்கும் பொழுது, suddenly the Holy Spirit will take over. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக செயல்பட ஆரம்பிப்பார். And you will start doing supernatural things. நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். Hallelujah. Hallelujah. How many of you are waiting prophetically to see Jesus? எத்தனை பேர் தீர்க்க தரிசனமாக இயேசுவை பார்க்க காத்து கொண்டு An இருக்கிறீர்கள்? encounter with Jesus will turn your life upside down. இயேசுவோடு கூட ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். There was a man who was waiting and praying in the temple. தேவாலயத்துல ஒரு மனிதன் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். He was told that he will meet the Messiah. அவருக்கு சொல்லப்பட்டது நீங்கள் மேசியாவை சந்திப்பீர்கள் என்று. In Luke chapter 2 verse 27, லூக்கா 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், this man came to the temple because of a stirring. அவர் இருதயத்துக்குள்ள ஏவப்பட்டதனால அவர் தேவாலயத்திற்கு வந்தார். Who is this man? யார் அந்த மனிதன்? Simeon. சிமியன் என்கிறவர். He was a man who was righteous and God fearing. நீதியுள்ள மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு மனிதனாக அவர் He இருந்தார். was waiting to see the salvation of Israel. இஸ்ரவேலின் ரட்சிப்பை பார்ப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறவர். Luke 2:25 says the Holy Spirit was on him. லூக்கா 2:25 சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார் என்று. You might have the Holy Spirit, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் but இருக்கலாம். there is one day, ஆனா ஒரு நாள், there is one day அது ஒரு நாள் when the இருக்கிறது, Holy Spirit will stir you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆவியை ஏவுவார். That will be a historical day. அது ஒரு சரித்திரம் படைக்கிற நாளாக மாறும். Suddenly the Holy Spirit will create history through you. திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக சரித்திரம் படைக்க போகிறார். Positioning is very important. நீங்கள் அந்த ஸ்தானத்துல வந்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Every day Simeon used to come to the temple. ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு சிமியோன் வந்து அந்த இடத்துல But that காத்திருப்பார். day, ஆனா அந்த நாள் he did not stay home. அவர் வீட்லயே உட்காரவில்லை. He did not have a holiday. அவர் ஒரு ஹாலிடே எடுக்கல. The Bible says, வேதம் சொல்லுகிறது, because of the stirring, அந்த ஆவியில ஏவப்பட்டது நிமித்தம் he came to the sanctuary. அந்த தேவாலயத்திற்குள் அவர் வந்தாராம். And immediately உடனடியாக he saw Jesus, இயேசுவை அங்க தரிசிக்கிறார். the baby that was prophesied in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த குழந்தை, Hallelujah. ஹalleluya, He got the baby in his hand. அவர் கையிடைய கொடுத்து And they asked him to bless. அதை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லுகிறார். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? He lifted the baby அந்த குழந்தையை தூக்கி and thanked and praised the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்தி And ஆசீர்வதித்து then he says, அவர் இப்படியாக சொல்லுகிறார், now, இப்பொழுது according to your word, உங்க வார்த்தையின்படி you are allowing me to go in peace. என்னை சமாதானத்தோடு போக பண்ணுகிறீர். The Lord had told Simeon, ஆண்டவர் சிமியனுக்கு சொல்லி இருந்தார், உம்முடைய இரட்சணியத்தை, என் கண்கள் கண்டது. that's the word he spoke. அந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். That is what you are also going to say. அந்த வார்த்தையை தான் நீங்களும் சொல்ல போறீங்க.
இந்தியாவின் ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று நீங்கள் சொல்கிற நாட்கள் தூரமில்லை. Days are coming that you will say, I will see the salvation of India in my own eyes. Somebody said amen. Amen. You need the stirring of the Holy Spirit. உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதல் வேண்டும். In Ezra chapter 1, எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் in verse 1, 1ஆம் வசனத்தில் Jeremiah had already prophesied எரேமியா ஏற்கனவே தீர்க்கதரிசனம் that உரைத்திருக்கிறார். the Lord will raise up somebody ஆண்டவர் ஒருவரை எழுப்ப போகிறார் என்று, and he will build the temple. அவர் ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி. In Ezra chapter 1 verse 1, எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே. Somebody shout hallelujah. Hallelujah. Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Not only position, நீங்கள் வந்து ஸ்தானத்துல நிற்கிறது மாத்திரமல்ல, the timing is important. அந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். When Cyrus கோரேஸ் வரும்பொழுது, in the first year, முதலாம் ஆண்டில் கோரேஸ் வரும்பொழுது, in the first year, முதலாம் ஆண்டில் கோரேஸ் the வரும்பொழுது, prophecy of Jeremiah and Isaiah start happening in his life. எரேமியா ஏசாயா உரைத்த தீர்க்கதரிசனங்கள் அவருடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பித்தது. The Lord started stirring up the. ஆண்டவர் அந்த இருதயத்தை துரிதப்படுத்த ஆரம்பித்தார். Who is Cyrus? யார் அந்த கோரேஸ்? He is not a Jewish man. அவர் ஒரு யூத மனிதர் அல்ல. He is a Gentile. அவர் ஒரு புறஜாதியிலிருந்து But in his வருகிறவர். heart, ஆனா அவருடைய the இருதயத்திலே Holy Spirit moved. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின And போது, he said, அவர் சொல்லுகிறார் verse 2, 2ஆம் வசனத்தில், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். Who is saying that? யார் இதை சொல்லுகிறார்கள்? Cyrus, a Gentile king. கோரேஸ் ஒரு புறஜாதியிலிருந்து வந்த ராஜா சொல்லுகிறார். When the timing comes, அந்த நேரமும் காலகட்டமும் வரும்பொழுது, the Gentile king அந்த புறஜாதியின் ராஜா understands he has been anointed to build the temple of God. அவர் புரிந்து கொள்ளுகிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவாலயத்தை கட்டும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று. Somebody shout hallelujah. Hallelujah. God is raising some leaders in our nation நம் தேசத்துல தேவன் சில தலைவர்களை எழுப்புகிறார். who are going to build the sanctuary of God. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டப் போகிறார்கள். They will help the revival in India. இந்தியால வரப்போகிற எழுப்புதலுக்கு உதவியாக நிற்க போகிறார்கள். In Isaiah 45, ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் the Lord says, the Cyrus that I have anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசு என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் எப்பத்தா பண்ணி வைக்கிறதுக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி. கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. You have to read the entire chapter until 10 and 12 verse. நீங்க அத முழுமையாக இந்த சாப்டரை படிக்கணும். 10 12 வசனங்கள் படிக்கணும். You will understand that Cyrus was stirred in his heart. கோரேஸ் தன் இருதயத்தில் ஏவப்பட்டவராய் இருந்தார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். And the Holy Spirit functioned along with Cyrus. பரிசுத்த ஆவியானவரும் கோரேசும் இணைந்து செயல்பட்டார்கள். Holy Spirit helped Cyrus to build the temple. பரிசுத்த ஆவியானவர் கோரேசை தேவாலயம் கட்டும்படியாக உதவி செய்கிறார். So also இப்படியாக when the day of Pentecost came, பெந்தேகோஸ்தின் நாள் வந்த பொழுது, the Lord stirred up the 120. 120 பேர் அந்த இடத்தில் இருந்தவங்களுடைய இருதயத்தை ஏவ ஆரம்பித்தார். Something that God had planned from eternity was birthed on Pentecost. பெந்தேகோஸ்து நாள் அன்று நித்திய காலமாய் தேவன் ஆயத்தப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பின அந்த செயல் அந்த நாளிலே ஏவப்பட்டது. The Bible says வேதம் சொல்லுகிறது that God must call his people. அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார்.
John chapter 6 verse 44. யோவான் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் If you see there, அந்த இடத்துல நாம் பார்த்தோம் என்றால் our creator controls the harvest. நாம் உருவாக்கினவர் எல்லா அறுவடையையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். Somebody said amen. Amen. வாசிங்க யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். சரி. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். Somebody said hallelujah. If the Lord doesn't call, nobody will come. ஆண்டவர் சொல்லுகிறார் பிதா அழைக்காவிட்டால் யாரும் வர முடியாது. The Lord wanted to pull lot of people. ஆண்டவர் அநேகரை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். That is a prophecy. அது ஒரு தீர்க்க தரிசனம். So in the day of Pentecost, பெந்தேகோஸ்து நாளன்று God wanted to pour the Spirit on all flesh. Amen. மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்று தேவன் He wanted to fulfill Joel 2:28. யோவேல் 2:28ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேறும்படியாக அங்க ஒரு செயல்பாடு நடக்கிறது. So Acts 2:14 to 17. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 17 வரையில் He is reminding them that Joel's prophecy is what is happening now. Amen. அந்த இடத்துல அவர் நினைப்பூட்டுகிறார் யோவேல் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் இந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறுகிறது என்று. Positioning, உங்கள் ஸ்தானத்தில் வந்து நிற்பதும், timing, அந்த காலகட்டமும், when both come together, ரெண்டும் ஒன்றாக இணையும் பொழுது revival comes. எழுப்புதல் வர ஆரம்பிக்கும். Stirring of the Holy Spirit comes. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவுகிறது வரும். Somebody shout hallelujah. Hallelujah. The infilling உங்களுக்குள்ள நிரப்பப்படுகிறது. will become an outpouring. அது வெளியரங்கமாக ஊற்றப்பட போகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. This is what God wants to do. இதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியம். Position yourself. நீங்க உங்கள் ஸ்தானத்தில் வந்து நில்லுங்கள். Come to the right place. சரியான இடத்தில் வந்து நில்லுங்கள். Be available to God at the right time. ஏற்ற நேரத்தில் தேவனுக்கு பயன்படும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். Trinity will come to visit you. Amen. இந்த திருத்துவம் உங்களை சந்திக்க வந்து நிற்கும். Hallelujah. Hallelujah. When Jesus came to the river Jordan, இயேசு யோர்தான் நதிக்கு வந்த பொழுது Holy Spirit and Father were in attendance. பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்துல இறங்கி வந்தார்கள். Holy Spirit came as a dove. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். Heavens opened and Father spoke, this is my beloved son. Amen. வானங்கள் திறக்கப்பட்டு பிதா பேச ஆரம்பித்தார், இது என்னுடைய பிரியமான குமாரன் என்று. When you position yourself at the right place and in the right timing, heavens will open up for you. ஏற்ற நேரத்துல உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்துல நிற்கும் பொழுது வானங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். You will have open heavens. உங்களுக்கு திறந்த வானம் உண்டாகும். Whatever was impossible in the past will become possible. கடந்த நாட்களில் உங்களால முடியாது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். Today God wants to open the heavens for India. இன்றைக்கு இந்தியாக்காக தேவன் வானங்களை திறக்க விரும்புகிறார். The church in India is going to experience open heavens. ஆமென். இந்திய தேசத்தில் இருக்கிற சபைகள் திறந்த வானத்தை அனுபவிக்க போகிறார்கள். That is why in the whole of the world, அதனால தான் இந்த முழு உலகத்திலும் India is experiencing a severe lockdown. இந்தியா ஒரு பயங்கரமான ஒரு லாக்டவுன் குள்ள போய் கொண்டிருக்கு. Perfect positioning. அதுக்கு சரியா கர்த்தர் கொண்டு வந்து ஸ்தானத்துல நிக்க வைக்கிறார். Perfect timing. சரியான நேரமும் கூட. This is the time for God to pour his spirit. ஆமென். இந்த காலகட்டம் தான் அவருடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுகிற ஒரு நேரமாய் இருக்கிறது. This is the perfect timing for the fourth wave to come. இதுதான் அந்த நான்காவது அலை வரும்படியான சரியான நேரம், சரியான இடம். God is going to raise up a young army of great mighty revivalists. ஆண்டவர் ஒரு பெரிய சேனையாகிய எழுப்புதல் வீரர்களை எழுப்ப போகிற நேரமாய் இருக்கிறது. The ones who are going to turn the world upside down according to Acts 17:6. ஆமென். அப்போஸ்தலர் 17:6ல சொல்லப்பட்டது போல உலகத்தை தலைகீழாக கலக்குகிறவர்களை தேவன் எழுப்ப போகிறார். Somebody lift your hands and say amen. ஆமென் என்று சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. A generation who is going to be led by the Spirit of
God. ஆவி தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற ஒரு சந்ததியை தேவன் எழுப்ப போகிறார். Romans 8:14 says, ரோமர் 8:14 இப்படியாக சொல்லப்படுகிறது. They that are led by the Spirit of God. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ, The ones who are stirred up in the Spirit. அவங்க ஆவியில நடத்தப்படுகிறவர்கள். They will not be worried about wilderness. அவர்கள் வனாந்தரத்தை குறித்து கவலைப்பட போகிறதில்லை. In Mark chapter 1 verse 12. மார்க் 1:12 The Holy Spirit was the one who stirred up Jesus to go into the wilderness. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை துரிதப்படுத்தி வனாந்தரத்துக்கு போகும்படியாக அழைத்து சென்றார். If you are a good student, நீங்க ஒரு நல்ல மாணவனாக இருப்பீர்கள் if you have studied well, நீங்க நல்லா படித்திருப்பீர்கள் என்றால், you will be led by your teacher to the examination hall. அந்த எக்ஸாமினேஷன் ஹாலிலே எக்ஸாம் எழுதும்படியாக உங்கள் ஆசிரியர் உங்களை நடத்தி கொண்டு செல்வார்கள். Those who raised you will take you to the examination hall. யாரெல்லாம் உங்களுக்கு கற்பித்து வளர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு You will not be scared. நீங்க அதை குறித்து பயப்படவே மாட்டீங்க. Because you already studied well. ஏனா ஏற்கனவே நீங்க பாடத்தை நன்றாக படித்து விட்டீர்கள். Let us go out to India. இந்தியாக்கு கடந்து போவோம் வாருங்கள். Let us do the signs and wonders he has promised. அற்புத அடையாளங்களை செய்து நிரூபிக்க கடந்து செல்லுவோம். Let us heal the sick. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவோம். Let us raise the dead. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவோம். Let us prophesy the end times. முழு இந்த கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்க கடவோம். Somebody said amen. ஆமென் என்று சொல்லலாம். If you are stirred up in your spirit, உங்கள் ஆவியிலே ஏவப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், like Joshua, யோசுவாவை போல, you will stop the sun and the moon. நீங்கள் சந்திரனையும் சூரியனையும் நிறுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். That is the stirring up of the spirit. அதுதான் ஆவியிலே ஏவப்படுகிற காரியம். If you are stirred up in your spirit, உங்கள் ஆவியிலே ஏவப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், you will run with chariots. நீங்கள் ரதங்களோடு ஓட ஆரம்பிப்பீர்கள். And you will get on top of it and you will preach and you will baptize. நீங்க அதன் மேலே ஏறி பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். If you are stirred in your spirit, உங்கள் ஆவியிலே ஏவப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால், you will open the roof and lower a paralytic man and he will be healed. ஆமென். கூரையை பிரிச்சு வியாதியஸ்தரை கீழே இறக்கி அவரை சுகப்படுத்தும்படியான கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். If you are stirred up in the spirit, உங்கள் ஆவியிலே ஏவப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் you will give to God and you will get 100-fold increase. ஆமென். தேவனுக்காக விதைத்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். Hallelujah. 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 When there was an offering that was raised to build the tabernacle, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக காணிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில், the Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord stirred the hearts of women ஆண்டவர் பெண்களின் இருதயத்தை நெருக்கி ஏவி, and they gave gold and jewelry to the Lord. அவர்கள் ஆண்டவருக்கென்று தங்கள் நகைகளையும் தங்கள் பொருட்களையும் கொண்டு வந்து படைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, not everyone, எல்லாரும் கிடையாது, கர்த்தருடைய ஆவி அவர்களை ஏவினதினாலே அவர்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணாங்களாம்? காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். Amen. Those whose hearts were stirred up by the Holy Spirit, they came and offered their offering and jewelry unto the Lord. Whose heart will be stirred? யார் இருதயம் ஏவப்படும்? Only those who can hear the voice of Jesus. தேவன் இயேசுவின் சத்தத்தை கேட்கிறவர்களின் இருதயம் தான் ஏவப்படும். In Luke chapter 24 verse 32, லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் the two வசனத்தில், disciples who are walking to the town of Emmaus, எம்மா என்கிற அந்த ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து கொண்டு சென்றார்கள். Jesus joined along with them and spoke with them. இயேசு அவர்களோடு கூட இணைந்து பேச ஆரம்பிக்கிறார். After he left, அவர் போன பிறகு they are saying, அவங்க இப்படியாக சொல்றாங்க, were not our hearts burning with us while he talked with us? அவர் பேசும்போது நாங்க எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அந்த கொழுந்து விட்டு எரிதல் இன்னைக்கு உங்க உள்ளத்துல ஆரம்பிக்குது. Amen. That's burning, stirring inside you is happening right now. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்க உள்ளத்தை கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். Amen. As I'm speaking, your heart is burning ablaze for உங்க Lord. மேல அலை அலையாய் தேவனுடைய வல்லமை வருகிறது. Amen. The power of God is hitting you like a wave after wave. God says, I am stirring your heart. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை ஏவி கொண்டிருக்கிறேன். I am bringing a financial breakthrough. நான் ஒரு பொருளாதார ஒரு விடுதலையை நான் கொண்டு வருகிறேன். I am bringing a supernatural increase. நான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறேன். You will not see the rain
நீங்க மழைய பார்க்க மாட்டீங்க. You will not see the snow. நீங்க பனியையும் பார்க்க மாட்டீங்க. But tomorrow, ஆனா நாளைக்கு your land will be filled with water. ஆமென். உங்க நிலத்துல தண்ணீர் நிரம்பி இருக்கிறதை காண்பீர்கள். உங்க வாய்க்கால்களில், amen, in every trenches you will see the water. நீங்க அந்த தண்ணி உங்க வாய்க்கால்ல நிற்கிறதை பார்க்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Somebody lift your hands. amen. கரங்களை உயர்த்தலாமா? The Lord is stirring your heart. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை ஏவி கொண்டிருக்கிறார். Before I close, நான் முடிப்பதற்கு முன்பாக I want to give you an invitation. ஒரு அழைப்பை நான் தர விரும்புகிறேன். Do you know what is Shavuot? ஷவோட் என்றால் என்ன தெரியுமா? Whoever missed the Passover, யாரெல்லாம் பஸ்காவை தவற விட்டவர்கள், for them a second opportunity is Shavuot. அவங்களுக்கு ஒரு இரண்டாம் வாய்ப்பாக ஷவோட் கொடுக்கப்படுகிறது. And they were given an opportunity to reconcile with God. தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. The Lord is telling you, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார், I am giving you an opportunity to sow. உங்களுக்கு விதைக்கும்படியான உங்களுக்கு ஒரு தருணத்தை நான் ஏற்படுத்தி If you are தருகிறேன். led in the spirit, நீங்கள் ஆவியில ஏவப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் only என்றார். those who are led in your spirit. யாரெல்லாம் ஆவியில ஏவப்பட்டவர்கள் அவர்கள் மாத்திரம். I am going to pray that the Lord will stir up the gifts that you received by the placing of hands. கைகளை வைக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியின் வரங்களை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். Paul told Timothy, பவுல் தீமோத்தே கிட்ட சொல்லுகிறார், stir up the gifts that you received by the placing of our hands. உன்மேல் என் கரங்களை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். Hallelujah. Hallelujah. Let us stand wherever we are. எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது நாம் எழுந்து நிற்கலாமா? The Lord stirred up the heart of Zerubbabel. செருபாபேலின் இருதயத்தை தேவனுடைய ஆவியானவர் ஏவினார். Haggai chapter 1 verse 14. ஹாகாய் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The Lord stirred up the heart of Zerubbabel the son of Shealtiel. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலின் இருதயத்தை ஆவியானவர் ஏவினார் என்று. He was a leader in Judah. அவர் யூதாவிலே ஒரு தலைவராக இருக்கிறார். He was a businessman. அவர் ஒரு வியாபாரி. And Zerubbabel was stirred in his spirit. செருபாபேலின் ஆவி ஏவப்பட்டு. And then there was another man. இன்னொரு மனிதனும் இருக்கிறார். He was the son of Yotsadak. யோத்சதாக். He was called Joshua. யோசுவா என்கிற மனிதர் He இருந்தார். was a chief priest. அவர் ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். The Lord stirred up both their spirits. அவர்கள் ரெண்டு பேருடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியானவர் ஏவ ஆரம்பிக்கிறார். A businessman and a priest. ஒரு வியாபாரியாக இருந்த மனிதன் ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்தவர். Both of their hearts were stirred. ரெண்டு பேர் இருதயங்களும் ஆவியினால ஏவப்பட்டு. What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They came to the temple and they started doing the work of the temple. Amen. அவங்க தேவாலயத்திற்கு வந்து ஆலயத்தின் காரியங்களை வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். Two people are needed to build God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ரெண்டு நபர்கள் தேவைப்படுகிறார்கள். One person is the anointed one who is called for ministry full time. ஒரு மனிதர் முழு நேர ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரராக அழைக்கப்பட்டவர். The second person இரண்டாவது மனிதர் is a believer who has a calling to build the kingdom of God. ஒரு விசுவாசியாக இருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக அழைக்கப்பட்டவர். Do you know what is Pentecost? பெந்தேகோஸ்து என்றால் என்ன தெரியுமா? Going that extra mile. Amen. இன்னும் கொஞ்சம் நம்ம செய்கிற காரியத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்கிறது. That is Pentecost. அதுதான் பெந்தேகோஸ்து. When the 5 virgins who are called wise virgins, அந்த 5 புத்தியுள்ள கன்னிகை என்று அழைக்கப்படுகிறவர்கள், they had extra oil. அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தது. Listen, both of them had lamps. ரெண்டு பேர்கிட்டயும் விளக்குகள் இருந்தது. But they had extra oil. ஆனா இவங்க கிட்ட மாத்திரம் அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தது. You and I are believers. நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறோம். You also have a calling. உங்களுக்கும் அழைப்பு இருக்கிறது. I also have a calling. நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Same gifts God gives me, He is giving you also. எனக்கு கொடுக்கப்பட்ட அதே வரங்களை தான் உங்களுக்கும் ஆண்டவர் தருகிறார். When you ask the same gifts I get,
நான் பெற்றுக்கொண்ட அதே வரங்களை நீங்க கேட்பீங்கன்னா, don't you think that you also have to do something extra for God? தேவனுக்காக நீங்களும் எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு காரியம் செய்யணும் என்று நீங்க நினைக்கலையா? That extra oil is the extra effort that you put for ministry. Amen. அந்த எக்ஸ்ட்ரா என்ன எதுனா, நீங்க எக்ஸ்ட்ராவா ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் அதுல அடங்கி இருக்கிறது. There is a businessman who is watching me. என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வியாபாரி ஒருவர் இருக்கிறீங்க. Once upon a time you used to stand with the church and help build the kingdom of God. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் சபையோடு இணைந்து நின்று தேவ ராஜ்யத்தை கட்டி இருக்கிறீர்கள். God prospered you mightily. கர்த்தர் உங்களை பயங்கரமாக செழிக்க செய்தார். But today ஆனா இன்றைக்கு you are caught in so many debts. பல கடன் காரியத்துல சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். Because you stopped serving the church. ஏனா சபைக்கு ஊழியம் செய்வதை நிறுத்தி விட்டது நிமித்தம். You are a leader in the church. நீங்க ஆலயத்துல ஒரு தலைவராக இருக்கிறீர்கள். You are one of the leaders in the church. நீங்கள் ஆலயத்துல தலைவர்களில ஒருவராக இருக்கிறீர்கள். You are supposed to build the church. நீங்க தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். You called yourself a Zerubbabel. நீங்க செருபாபேல் என்று உங்களை அழைத்துக் கொண்டீர்கள். But you are not acting like a Zerubbabel. ஆனா நீங்க செருபாபேல் போல நடக்கவில்லை. Like in Haggai, ஹாகாயில சொல்லப்பட்டத போல, where the prophet says you bring many but you have little. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் अनेक காரியங்களை கொண்டு வருகிறீர்கள் ஆனா கொஞ்சமாக எடுக்கிறீர்கள். God is blowing whatever you bring. கர்த்தர் நீங்கள் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் ஊதி போடுகிறார் என்று போடப்பட்டது. I tell you people of God, தேவ ஜனமே, இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். it is time for you to rise again. நீங்கள் திரும்பவுமாக எழுந்திருக்க வேண்டிய நேரம் ஆயிற்று. Zerubbabel, செருபாபேல், Joshua, யோசுவா, the Lord is stirring your heart to build that church. ஆலயத்தை கட்டும்படியாக தேவனுடைய ஆவியானவர் உங்கள் ஆவியை ஏவிக் கொண்டிருக்கிறார். You are going to be stirred up in your heart. நீங்கள் ஆவியிலே ஏவப்பட்டவர்களாய் இருக்க போகிறீர்கள். In the last days, இந்த கடைசி நாட்களில் many will fall away from the church. பல பேர் சபையை விட்டு பின்வாங்கி போவார்கள். Satan will deceive many people. பிசாசானவன் நிறைய பேரை வஞ்சிக்க போகிறான். He will make the hearts of faith to be deterred. விசுவாசமுள்ள இருதயத்தை விசுவாசம் அற்று போக செய்வான். So many people are leaving churches. அநேக ஜனங்கள் விசுவாசிகள் ஆலயத்துக்கு வராமல் போகிறார்கள். So many people are not watching their pastor's sermon. போதகர்களின் செய்திகளை அநேகர் பார்ப்பதில்லை. They have lost touch with the church. சபையோடு கூட இருக்கிற தொடர்பு இல்லாதபடி துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். You don't have to be like that. நீங்க அவர்களைப் போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Today God is stirring your heart again. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஏவிக் கொண்டிருக்கிறார். Because after this season, ஏனா இந்த காலகட்டத்திற்கு பிறகு there is a great revival that is coming. ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. You will be that person with the extra oil. நீங்க தான் அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயோட இருக்கிற அந்த நபராக இருக்க You போகிறீர்கள். will be the Zerubbabel through whom God will build. நீங்க தான் அந்த செருபாபேலாக இருந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாக இருக்க You will போகிறீர்கள். be the Bezalel. God will fill the wisdom. ஆமென். பெத்லெஹேமை போல அந்த ஞானத்தை உங்களுக்கு தான் தேவன் தரப்போகிறார். You have been called to be a prayer warrior in the church. நீங்க ஆலயத்திலே ஜெப வீரராக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். Have you gone to the church in the past 2 months? இந்த 2 மாசத்துல நீங்க எப்பவாவது ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களா? You have been called an intercessor. நீங்க திறப்பின் வாசல்ல மன்றாடுகிற மன்றாட்டு வீரர்களாக அழைக்கப்பட்டு Did you இருக்கிறீர்கள். go to your church and inquire how your pastor is? நீங்க உங்க ஆலயத்துக்கு போய் உங்க போதகர் எப்படி இருக்கிறார் என்று Is விசாரித்தீர்களா? he dead or alive? உயிரோட இருக்காரா மரித்து விட்டாரா என்று Did he eat விசாரித்தீர்களா? or not? அவர் சாப்பிட்டாரா இல்லையா என்று Did you விசாரித்தீர்களா? go to your church and see whether the church is clean or not? நீங்க உங்க ஆலயத்துக்கு போய் ஆலயம் கிளீனா இருக்கா இல்லையான்னு சொல்லி பாத்தீங்களா? Did you have that burden? உங்களுக்கு அந்த பாரம் இருக்கிறதா? You went to your office. உங்க வேலைக்கு போனீங்க. You went to your company. உங்க கம்பெனிக்கு You போனீங்க. went to your site of work. உங்க வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்க. But did you go to your church? ஆனா உங்க ஆலயத்துக்கு போனீங்களா? Did you inquire? நீங்கள் விசாரித்தீர்களா? Lockdown is only for brainwashing. Lockdown ன்றது உங்க மனசுக்கு தான் lockdown. It's only for your mind, it's lockdown. In the spiritual realm there is no lockdown. ஆனா ஆவிக்குரிய மண்டலத்துல லாக்டவுனே கிடையாது. For the spiritual people, ஆவிக்குரியவர்களுக்கு there is no lockdown. லாக்டவுனே கிடையாது. There is only open heavens. அது திறந்த வானங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. Hallelujah. 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 Will you be a Nehemiah?
நீங்க அந்த நெகேமியா போல இருப்பீர்களா? Whose heart was stirred to build the temple. தேவாலயத்தை கட்டும்படியாக அவருடைய இருதயம் ஆவியினால ஏவப்பட்டு காணப்பட்டது. Will you be a Zerubbabel? நீங்க ஒரு ஜெருபாபேலாக இருப்பீர்களா? The faithful ones in this season. விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள். இந்த காலகட்டத்தில் சபைக்கு உண்மையா இருக்கிறவர்களை வரப்போகிற காலத்தில் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். Amen. Those who are faithful in this season, God is going to bless them abundantly in the coming season. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வார். Amen. The righteous true one will receive so much of blessing and riches. Why is there sickness in your family? ஏன் உங்க குடும்பத்துல வியாதி காணப்படுகிறது? Why is there no deliverance? ஏன் உங்க குடும்பத்துல விடுதலையே இல்லாம இருக்கிறது? Once upon a time you used to chase demons in the church. நீங்க ஒரு காலகட்டத்துல நீங்க ஆலயத்துல வந்து பிசாசுகளை துரத்துகிறவர்களாய் You இருந்தீங்க. prayed for the sick people in the church. நீங்க வியாதியஸ்தர்களுக்காக ஆலயத்துல வந்து ஜெபிப்பதுண்டு. Today you have lost your anointing. இன்றைக்கு உங்க அபிஷேகத்தை இழந்து காணப்படுகிறீர்கள். God wants to stir your spirit once again. கர்த்தர் மீண்டும் ஒரு விசை உங்கள் ஆவியை ஏவ விரும்புகிறார். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Mary, the mother of Jesus, மரியா இயேசுவின் தாயார், the first person in the New Testament, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த முதல் நபர், the Bible mentions, வேதம் இப்படியாக சொல்லப்படுகிறது, Holy Spirit came upon her. பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் வருகிறார். She was filled with the Spirit. ஆவியினால நிரப்பப்படுகிறார்கள். And she bore Jesus. இயேசுவை பெற்றெடுக்கிறார்கள். Hallelujah. 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 Usually Jesus comes in the heart and then the Holy Spirit comes. சாதாரணமாக இயேசு இருதயத்துக்குள்ள வருவார், அதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். But Mary, ஆனா மரியாளுக்கோ Holy Spirit came upon her, Jesus was born. Amen. பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் நிழலிட்டு இயேசு அவள் மூலமாக பிறந்தார். She had the infilling. அவளுக்குள்ள அந்த உள்ள நிரப்பப்பட்ட அந்த அபிஷேகம் But she காணப்பட்டது. lost it. ஆனா அதை எங்கேயோ இழந்து விட்டார்கள். God gave her a second chance. ஆண்டவர் அவளுக்கு இரண்டாவது ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். After the death of Jesus, இயேசுவின் மரணத்திற்கு பிற்பாடு she didn't go to Nazareth. அவ நாசரேத்துக்கு அவங்க போகல. She didn't go to Nazareth. நாசரேத்துக்கு அவங்க திரும்பி போகல. She didn't go to her husband's job. அவங்க கணவனுடைய வேலைக்கு அவங்க திரும்ப போகல. She started serving not Jesus her son, but Jesus Christ the Son of God. Amen. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டு ஊழியம் செய்யும்படியாக அவர்களை ஒப்புக்கொடுத்தார்கள். She stayed in Jerusalem. எருசலேமிலே தங்கி She was there in the upper room. மேல் வீட்டறையில் இருந்து When the outpouring of the Holy Spirit came, பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாய் ஊற்றப்படும் பொழுது அதை she பெற்றுக்கொண்டு was one among the 120. அந்த 120 பேர்ல ஒருவராக அந்த இடத்தில் காணப்பட்டார்கள். Today God says, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், like Mary, மரியாளை போல I'm giving you a second chance. நான் உங்களுக்கு ஒரு இரண்டாவது தருணத்தை ஏற்படுத்தி Last time it was physical. கடந்த விசை அது வந்து உங்கள் சரீர பிரகாரமாக இருந்தது. This time இந்த தடவை it's going to be a stirring in your spirit. உங்கள் ஆவியில ஏவப்படுகிறதாய் இருக்க போகிறது. You will be counted as one among the apostles. நீங்க அப்போஸ்தலர்கள்ல ஒருவராக அழைக்கப்பட போகிறீர்கள். Fill in Jesus name. இயேசுவின் நாமத்தினால Somebody lift your hands and start speaking in tongues. கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கலாம். Come on people. Dabara shadada ladara bashe. ஷகுதோடே மலலாந்தரே In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Everyone fill in the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரினால நிரப்பப்படுவார்கள். New tongues God is giving you. அப்பா புதிய நாவுகள் அந்நிய பாஷை இறங்கி வருவதா. Fire. அக்கினி. Fire. அக்கினி. Stir up the hearts of people. அப்பா ஜனங்கள் இருதயத்தை ஏவும்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நிக்க முடியாத அளவு ஒரு மகிமை இறங்கி வரட்டும். Let the glory come down. ஒரு மேகம் இறங்கி வருவதாக. Let the cloud come down. அவருடைய வீடுக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக. Let the anointing come inside the house. ஒரு அக்கினி. A fire. வடபழனியில ஒரு அக்கினி வருவதாக. Let a fire come in வடபழனி. இந்தியாவின் மேல ஒரு அக்கினி வருவதாக. சென்னையின் மேல ஒரு அக்கினி வருவதாக. வாயை திறங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. Expect the supernatural. Expect the unexpected. Glory, 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 glory.
Just lift your hands and say, I receive it. நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். I receive the Holy Spirit. Receive the Holy Spirit. I receive the stirring. நான் அந்த ஏவுதலை பெற்றுக்கொள்ளுகிறேன். Take your right hand and keep it on your stomach. உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் அடிவயிற்றில வைத்துக் கொள்ளுங்கள். Just keep it on your stomach. உங்கள் வயிற்றின் மேலே வைத்துக் கொள்ளுங்கள். Fill everyone. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. Fill everyone, Lord. Fill everyone. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. Fill everyone. Fill everyone. Fill everyone. Fill everyone. Touch everyone. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. Oh, ஆவியானவரே. ஆவியானவரே. நிரப்புங்க. Shikabala. Oh, stir up, Lord, abashigana mara 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 mara. Ora malalala dunima segudunimi kudunamas. Mala madarabas. Ora bashiguraliya segudoliyangaras. Holy Spirit, we worship you. பரிசுத்தாவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. Thank you, Jesus. We worship. We thank you, Holy Spirit, for your presence. நன்றி ஆவியானவரே, உங்க பிரசன்னத்திற்காக நன்றி. Thank you, Jesus. We worship. We thank you for this wonderful day, Lord. அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் Thank you for stirring the hearts of your people. அப்பா, ஜனங்களின் இருதயத்தை ஏவினதற்காக நன்றி செலுத்துகிறோம். I know their life is not going to be the same. அப்பா, எனக்கு நன்றாக தெரியும் அவங்க வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது மாறி இருக்கிறது. The fourth wave has swept across them. அப்பா, அந்த நான்காவது அலை அவங்கள் மேல் அடித்ததற்காக நன்றி. They are rising up for you. அப்பா, உமக்காக அவர்கள் எழும்புகிறார்கள் ஆண்டவரே. A whole new generation. அப்பா, ஒரு புதிய சந்ததி எழும்புகிறது. I bless them, Lord. அப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், you are the Zerubbabel. நீங்க தான் அந்த செருபாபேல். I will build my kingdom through you. உங்கள் மூலமாக என்னுடைய ராஜ்யத்தை கட்டப் போகிறேன். You are the Joshua. நீங்க தான் அந்த யோசுவா. I will build my kingdom through you. என் ராஜ்யத்தை உங்கள் மூலமாக நான் கட்டப் போகிறேன். I am stirring up your heart. உங்கள் இருதயத்தை நான் ஏவிக் கொண்டு இருக்கிறேன். கடந்த சீசன்ல கர்த்தர்ட்ட கேட்டீங்க, ஆனா உங்க சித்தத்தை தான் செஞ்சீங்க. கர்த்தர் சித்தத்தை செய்யல. கர்த்தர் சொல்றாரு, மாறு. நீ மாறு. Amen. உன் பெருமையை விட்டு இறங்கு. Yes, Lord. கீழ்ப்படிஞ்சு வா. எனக்கு காத்திரு. உன்னை வெக்கப்பட விடவே மாட்டேன். உனக்கு லேண்ட் வேணும்னா எப்ப தரணும்னு எனக்கு தெரியும். உனக்கு வீடு வேணும்னா எப்ப தரணும்னு எனக்கு தெரியும். உனக்கு கம்பெனில பிசினஸ் எப்ப தரணும்னு எனக்கு தெரியும். நான் சொல்லாத செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னா, நான் அமைதலா இருக்க சொன்னா அமைதலா இரு, நான் அடங்கி இருக்க சொன்னா அடங்கி இரு, ஏற்ற காலத்துல நான் உன்னை உயர்த்துவேன். நான் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. நிச்சயமாய் உன்னை சந்திக்கும் காலத்தில் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். Because you are going to be obeying the Holy Spirit. You will become a friend with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உன் நண்பனாய் மாறிவிடுவார். அவரோடு நீ பேசுவாய், அவரோடு நீ கூட இருப்ப. And he will show you things for you. Father, I bless your children. I pray for them, Lord. உடைய ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எல்லா வியாதிகளும் மறைந்து விட்டது. நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே சுகம் கொடுத்து விட்டேன். I believe with all my heart. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruvai.in.
ruhaministries.org